பேச மாட்டேங்கிற? நீ தேவையில்லாம பயப்படுற ராகினி. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. இல்ல வசந்த், உனக்கு தெரியாது. நீ எதுக்கு பயப்படுற? என்ன வசந்த், நான் இவ்ளோ சொல்றேன், நீ அசால்ட்டா எதுக்கு பயப்படுறன்னு கேக்குற? வீட்ல அப்பா டவுட் பண்றாரு. என்னம்மா ஏதாவது பிரச்சனையா, ஏன் ஒரு மாதிரி இருக்கேன்னு கேக்குறாரு. எல்லாத்துக்கும் மேல சத்யா அன்னைக்கே முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு பேசினாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வசந்த். என்ன ராகினி, அவங்க சந்தேகப்பட்டா என்ன? அங்கதான் காயத்ரி அக்கா உனக்கு சப்போர்ட் பண்றாங்கல்ல. அதுக்காக நீ முதல்ல அழாத, கண்ணத்தோட. ஒரு வாரம் டைம் கொடு. என் அம்மா அப்பா கிட்ட நல்ல மூடு பார்த்து பேசுறேன். இப்போ உங்க வீட்டு மேல கொஞ்சம் கோவத்துல இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் உன்னை லவ் பண்ற விவரத்தை சொல்லி புரிய வச்சு உங்க வீட்டுக்கே பொண்ணு கேட்டு வர சொல்றேன். ஓகேவா? நிஜமா? அப்புறம் என்ன பொய்யா? அடிக்காது. சாரி. போலாமா? எங்க அப்பா அம்மா வருவாங்கடி, உன்னையும் உன் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்த. என்ன சத்யா, வீட்டு விஷயத்தை பத்தி ஏதோ பேசணும்னு சொன்ன? இல்ல பிரகாஷ். என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அனியார் உன்னை ஏதாவது சொன்னாங்களா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன சத்யா? அது வந்து சரி, நான் அதை ஆர்டர் பண்றேன். வெயிட்டர். வணக்கண்ணே. இருடா, நான் திறந்து விடுறேன். வாங்க. அது வாங்க. வா. அம்மா வாங்கம்மா. அம்மா வாங்க. இது ஓகே தான் வீடு. எல்லாம் உங்களுக்காகத்தான். வாங்க. வாங்க வாங்க. என்ன இங்க ஒரே ஜில்லுன்னு இருக்கு? சென்ட்ரலைஸ்ட் ஏசிமா. அப்படின்னா அத்த, பாத்ரூம்ல இருந்து கிச்சன் வரைக்கும் எல்லாம் ஏசி தான். அடேங்கப்பா, என்ன மாப்பிள்ள இது? நான் இது வரைக்கும் ஏசி மிஷினை தான் பார்த்திருக்கேன். இப்பதான் ஏசி பங்களாவே பாக்குறேன். நீங்க எல்லாரும் இங்க வந்ததுக்கு காரணமே இந்த அதிர்ஷ்ட தேவனாலதான். வாங்க வாங்க போங்க. வாங்க வாங்கம்மா. பாத்த எல்லாரும் வாங்க. வாங்க. பாருங்க. அண்ணே அண்ணே அண்ணே, வீடு எப்படி இருக்கு? ஒரு சந்தோஷமான விஷயம் என்னடா அண்ணே, இந்த வீட்டு மேல உங்க தம்பி கேஸ் போட்டு பிரச்சனையா இருந்தது இல்ல, இப்ப கோர்ட்டு தீர்ப்பு வந்துருச்சுண்ணே. இப்பதான் வக்கீல் போன் பண்ணாரு. வீடு உங்க பேருக்கு மட்டும்தானே? இல்லடா சொல்றேன். இனிமே இந்த வீடு உங்களுக்கு மட்டும்தான். சூப்பரா.
அதே அதிர்ஷ்ட தேவா அதே அதே அம்மா பாத்தீங்களா அது உங்க தங்க காலை இங்க வச்சதும் வீடே என் பேருக்கு வந்துருச்சு பாத்தீங்களாமா என் அதிர்ஷ்ட தேவனை பாத்தீங்களா எல்லாம் இவரோட ராசி இவர் என் கூட இருந்தா போதும் எல்லாம் எல்லாம் நடக்கும் என் குருநாதர் அன்னைக்கே சொல்லிட்டாரு இவரை கெட்டியா பிடிச்சுக்கோ விட்டுறாத அதே போனா எல்லாம் போயிடும்னு சொன்னாரு அதே நீங்க சந்தோஷமா காலம் முழுக்க இங்கதான் இருக்கணும் இருந்தாகணும் வேலைக்கு எத்தனை பேர் போடணும்னு சொல்லுங்கம்மா உடனே ஏற்பாடு பண்ணிடுறேன் இல்லங்க எதுவும் வேண்டாம் நாங்களே பாத்துக்கிறோம் என்னங்க எப்படி சொல்றீங்க இவ கிடக்குறா வீடு ரொம்ப நல்ல அருமையா இருக்குங்க. அம்மா குழந்தை மாதிரி இருக்காங்க அது அம்மா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கம்மா ரெஸ்டா? ஆமாம்மா அவ்வளவு தூரம் கார்ல வந்திருக்கீங்கல்ல அலுப்பா இருக்கும்ல கார்ல வந்து அலுப்பா இருக்குமா? கார் குலுங்கி குலுங்கி வரும்போது உடம்பு டயர்ட் ஆகும்ல அசதியா இருப்பீங்கல்லம்மா அதே நீங்க வீட்டை நல்லா சுத்தி பாருங்க ஏதாவது வசதி குறைவா இருந்தா ஒரு போனை தட்டுங்க நான் பக்கத்துல தான் இருப்பேன் எல்லாம் சரியா நடக்கும் வரட்டுமா அதே பாத்துக்கங்க அம்மா வரேம்மா வரேங்க சொல்றா அப்படியா சொல்லு அப்புறம் ஓகே ரொம்ப சந்தோஷம்டா ரொம்ப சந்தோஷம் டேய் புடுறா தங்கமே என் வைரமே என் கால பைரவரே நீங்க வந்த நேரம் இன்னொரு நல்லது நடந்திருக்கு நீங்க கவலையே படாதீங்க எனக்கு நீங்க இருக்கீங்க உங்களுக்கு நான் இருக்கேன் அதே நீங்க டயர்ட் ஆயிட கூடாதுல்ல மொத்தத்தை அப்புறம் பேசிக்குவோம் ஓகேயா நல்லா ரெஸ்ட் எடுங்க அம்மா வரட்டா அம்மா நீங்க எப்ப வேணா வரலாம் போலாம் பக்கத்து வீடுதான் வரட்டா சரி சார் அதே இன்னொரு விஷயம் இந்த காரு உங்களுக்கு தான் சாவி உள்ளேயே இருக்கு என்ஜாய் வரட்டுங்களா போங்க மாப்ள. ஐ காரத்த காரு. ஐயோ நம்பவே முடியல திலகா ஹேய் திலகா 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 சொல்றது கொஞ்சம் கேளு திலகா திலகா மாப்ள அவர் ஏன் உங்களை அதே அதேன்னு கூப்பிடுறாரு? ஐயோ அதான் டிவில நீங்க பாத்தீங்களா அவர் என்ன அதிர்ஷ்ட தேவன் கூப்பிடுறதா சுருக்கி அதேன்னு கூப்பிடுறாரு. ஆனா மாப்ள நீங்க அதிர்ஷ்டக்காரரோ இல்லையோ இவ அதிர்ஷ்டக்காரி. இந்த மகாலட்சுமி வந்த நேரம் பாருங்க வீடு இல்ல 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 பங்களா காரு ஏசி எப்படிப்பட்ட வாழ்க்கை. இதெல்லாம் நல்லதுக்கு நினைக்கிறியா? ஏன் இதுக்கு என்ன குறை? அம்மா நீயும் இவரும் சேர்ந்து அடிக்கிற கூத்திருக்கே இது நம்மள எங்க கொண்டு போய் விட போகுதுன்னு எனக்கு தெரியல. எங்கேயும் கொண்டு போய் விடாது டாப்ல கொண்டு போய் விடும். மாப்பிள இவ இப்படிதான் பேசுவா நீங்க எதையும் கண்டுக்காதீங்க நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. சரி அத்தை திலகா எனக்கு எதுவுமே பிடிக்கல. திலகா திலகா என்னடா யார்கிட்ட பக்கிரி சாமி பப்ளிக் ஸ்டாருங்க கலர் கலரா Dress புறான் என்னைய தப்பா எடை போட்டல எனக்கு பிடிச்ச கலரே சிகப்பு தான்டா. டேய் தூக்குங்கடா டேய் எந்திரா எந்திரா தூக்குங்கடா ரியல் எஸ்டேட்ல எனக்கு வந்ததை நான் வாங்கி போடுறேன் உனக்கு வந்தது நீ வாங்கி போடு அதை விட்டுட்டு என்னை சுட்டு கொள்ள ஆள் அனுப்புற. டேய் இவனை வழக்கமா கூட்டிட்டு போற ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போற. ஆஸ்பத்திரிலாம் வேண்டாம்யா எனக்கு ட்ரீட்மெண்ட் வேண்டாம்யா என்ன ஆஸ்பத்திரி கூட்டி போவாதீங்க அனுப்பாதீங்க. ஏடா ஆஸ்பத்திரியோட இப்படி அலறான் அப்ப ஆஸ்பத்திரியில என்ன நடக்கும் தெரியும் போல. ஐயா உங்க கால்ல வேணாலும் விழுறேன் என்ன மனுஷன் என்ன தொட்டா என்ன நடக்கும்னு தெரிஞ்சுதான் பண்ணிருக்க. தூக்குங்கடா தூக்குங்கடா தூக்குங்கடா. டேய் இது வரைக்கும் வழக்கமா மாறுகால் மாறுகை தான் வாங்கி இருக்கோம். டேய் அண்ணா இவனுக்கு 2 கையும் 2 காலையும் எடுங்கடா. சரிண்ணே
இனிமே சாப்பிடுறதுக்கும் கழுவுறதுக்கும் இன்னொரு கையை தாண்டா எதிர்பார்க்கணும். ஆ? தூக்கிட்டு போங்கடா. பக்கிரி சாமினா அவ்வளவு இலக்காரமா போச்சா? பாமிடா. என்ன ஜானகி இது? நம்ம வீடா இப்படி மாறி போச்சு. அண்ணன் தம்பின்னு ரொம்ப பாசமா இருந்த பசங்க இப்படி ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிறானுங்களே. சரி விடு, நீ ஏம்மா அழற? இல்லைங்க, அன்னைக்கு ஆஸ்பத்திரியில குமார் எப்படி எல்லாம் பேசுறா. எங்களுக்குள்ள சண்டைன்னு எது வந்தாலும் நாங்க அண்ணன் தம்பிங்கம்மா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுப்போம்னு பேசினானுங்க. இப்ப பண்ண விஷயம்னு வந்ததும் அது இல்ல ஜானகி, காயத்ரி பிரகாஷ் தான் குத்த வந்தான்னு குமார் இப்படி நம்புறானே. இதை நம்ம எங்க போய் சொல்றது? எனக்கு அதை நினைச்சாதாங்க இன்னும் பயமா இருக்கு. பிரகாஷ் அப்படிப்பட்டவன் இல்லைங்க. ஆனா அதே சமயம் இங்க வீடேறி வந்து குத்து கொலை வெட்டுன்னு கொலைன்னு போற அளவுக்கு நம்ம பசங்க எதிரிங்களை சம்பாதிச்சு வச்சிருக்காங்களா? ஒண்ணுமே புரியலங்க. என்னமோ ஜானகி, ஏதோ பெருசா தப்பு நடக்க போற மாதிரி என் மனசுக்குள்ள ரொம்ப பதட்டமா இருக்குமா. இல்லங்க, அந்த மாதிரி எதுவும் நடக்காது. அண்ணன் தம்பிங்க ஏதோ புரிஞ்சுக்காம சண்டை போடுறாங்க, அவ்வளவுதாங்க. ராகினி, என்னப்பா? எங்க போயிட்டு வர? ஃப்ரெண்ட பார்க்க போயிருந்தேன்பா. இப்பதான் போன, அதுக்குள்ளே வந்துட்டேன். இல்ல, சும்மா தான் பார்க்க போனேன். ராகினி, ஃப்ரெண்ட் பாத்துட்டியா? காஃபி போட்டு தரட்டுமா? ஓகே அண்ணி, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன், அப்புறம் காஃபி குடிக்கிறேன். அக்கா, ராகினி முகத்தை பாத்தியா? பார்த்தேன். பல்பா எரியுதேக்கா. அந்த வசந்த் பொறுக்கிய போய் பாத்திருப்பா. அவனும் நான் இருக்கேன்னு ஆறுதல் சொல்லிருப்பான். அக்கா, அவ முகரைய பார்த்தாலே தெரியல. எடுத்துடா. பிரகாஷ், ராகினி, பிரகாஷ், பிரகாஷ். ராகினி, ராகினி, என்னப்பா, ஏன் வந்தோன்னு அவளை கூப்பிடுற? கொஞ்சம் அமைதியா ராகினி, இருங்க. டேய் பிரகாஷ், என்னடா அது? எது கத்துற? என்ன ஆச்சு இப்போ? பிரகாஷ், பிரகாஷ், ராகினி, வெளிய வா. எதுக்கு இப்படி கத்துறா? தெரியல. வா, போய் பா. ராகினி, எங்க இருக்க? என்னடா, என்னாச்சு? என்னடா? பிரகாஷ், ஏன்டா இப்படி மிருக மாதிரி நடந்துக்கிற? என்னடா ஆச்சு உனக்கு? பைத்தியம் பிடிச்சிருக்க. வாங்க. டேய் பிரகாஷ், நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. பொம்பளை புள்ள கை நீட்டி அடிக்கிற, என்ன பழக்கம் இது? என்ன பழக்கனா? பொம்பளை புள்ள மாதிரி நடந்துக்கறா. வாங்க. இதுக்கு மேல அவன் கை அவன் மேல பட்டுச்சு, அவ்வளவுதான். அவன் என்ன பண்ணான்னு தெரிஞ்சா நீ அவளை கொன்னுடுவ. என்ன பண்ணா? வசந்த் கூட பைக்ல ஒண்ணா நெருக்கமா போனா. டேய், என்னடா சொல்ற? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத பிரகாஷ். அம்மா, என்னங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. சொல்லு. நீ அவனை கொஞ்சிட்டு போனதை நான் பார்த்தேன். சொல்லு, என்ன நடக்குது? பிரகாஷ், அம்மா, என்கிட்ட கத்துறதை விட்டுட்டு அவகிட்ட கேளுங்கம்மா. அவ ஏன் பொண்ணுடா. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அம்மா, அவ உங்க நம்பிக்கையை குழி தோண்டி புதைச்சிட்டு வந்திருக்கா. நீங்களே கேளுங்க. சொல்லு. பிரகாஷ், பிரகாஷ், இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி கத்துற? அவன் கூட பைக்ல தானே போனா? என்ன நீர? இது உங்களுக்கு சாதாரணமா தெரியுதா? நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிருக்கேன், உஷா வீட்ல இருக்கிற யார்கிட்டயும் இந்த வீட்டை சேர்ந்த யாரும் கான்டாக்ட் வச்சுக்க கூடாதுன்னு. அதுக்கு அண்ணியர, இது அநியாயமா இருக்கு. நீ அவங்கள பழி வாங்கணுங்கிறதுக்காக போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த. அக்கா, என்ன பேசுறீங்க? நாங்க தான் இல்லன்னு சொன்னால. சாரி சத்யா, அதுக்கு இல்ல. ஆனா பிரகாஷ் சொல்றதுக்காக இவ அவன் கூட பேசக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அண்ணியரே, வேணாங்கிற. காயத்ரி, பிரகாஷ் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கான்ல. ராகினி, நீ சொல்லு, அவங்களோட பைக்ல போனியா? அப்பா, அது மட்டும் இல்லப்பா, இது அதுக்கும் மேல போயிடுச்சு. என்ன உனக்கு அவனுக்கு நடுவுல என்ன இருக்கு? பிரகாஷ், அம்மா, ஒண்ணு நீங்க கேளுங்க, இல்ல என்ன கேட்க விடுங்க. சொல்லு ராகினி, என்ன நடந்தது? சொல்ல போறியா இல்லையா? போடா, சும்மா எதுக்கு எடுத்தாலும் கையை நீட்டிக்கிட்டு.
இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நீ எதுக்கு அவங்க கூட பைக்ல போன? நானும் அவனும் லவ் பண்றோம். என்ன இவள கொல்ல போறியா? எவ்வளவு தைரியம் தான் லவ் பண்றேன்னு சொல்லுவா? ஆமா, நீ என்னன்னு கேட்டா இவ பதில் சொன்னா. குமார் சொல்லி வை. ஏய் காயத்ரி கொஞ்சம் அமைதியா இரு. என்னங்க அமைதியா இருக்கிறது? லவ் பண்றது தப்பா? காயத்ரி என்ன பேசுற நீ? ஆமா மாமா, லவ் பண்றது தப்பா சொல்லுங்க. காயத்ரி அத்தை, காதல் ஒண்ணு பாவம் இல்ல. இத காரணமா காட்டி இவளை குத்தி காட்டி அசிங்கப்படுத்துறத நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன் நானும் இவரை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு ஜானகி இதுல ஆத்திரப்படுறதுக்கோ கோவப்படுறதுக்கோ ஒண்ணும் இல்ல. இது அமைதியா நிதானமா பேசி முடிவெடுக்க வேண்டிய அப்பா, நீங்க விஷயம். என்ன சொல்றீங்க? ஏய், இதுல ஆத்திரப்பட்டோ கோவப்பட்டோ ஒண்ணும் பண்ண முடியாது. நீ அமைதியா இரு. காயத்ரி, நாங்க ஒண்ணும் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற ஆள் இல்ல. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சும் வீம்பா அதே பண்றது எந்த விதத்துல நியாயம்? நீயும் குமாரும் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எந்த வயசுல காதலிக்கணும், எப்ப கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கறதுல ரெண்டு பேருக்கும் ஒரு தெளிவு இருந்தது. நீயும் வேலை பார்த்தா, அவனும் வேலை பார்த்தான். ரெண்டு பேரும் கூடி பேசி சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு முடிவு பண்ணீங்க. நீங்க ரெண்டு பேருமே உங்க சொந்த கால்ல நின்னதுக்கு அப்புறம் தான் காதலிச்சீங்க. ஆனா இங்க அப்படியா? உஷா ராணி, பிரகாஷ், சத்யா ரெண்டு பேரும் மேலயும் ஆத்திரத்துல இருக்காங்க. நம்ம குடும்பத்தையே பகையாளியா பாக்குறாங்க. இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் இவ இப்படி பண்றது நியாயமா? பெரியவங்க சண்டையில இவங்களை பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் ஏய் இல்ல காயத்ரி, நீ இதை காதல் அது இதுன்னு பேசாத. இது வயசு கோளாறு. இதெல்லாம் காதல்னு பொதுவா சொல்லி அனுமதிக்க முடியாது. பரவாயில்ல குமார், எங்க நீயும் தப்பா பேசுறேன்னு நினைச்சேன். நீயாவது சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டிய. ஏண்டா எனக்கு மட்டும் அவன் மேல அக்கறை இல்லையா? ராகினி இதெல்லாம் வேண்டாம், நல்லதுக்கு இல்ல. அண்ணா என்ன அண்ணா ஏய். முடியாதுங்கறியா? சொன்ன என்ன? காயத்ரி இதுல என்ன தப்பு இருக்குன்னு வேண்டாங்கிறீங்க? ஏன் வேண்டாம் சொல்றேன்னா, அந்த வசந்த் ஒரு பொறுக்கி, இவள தப்பா படம் எடுத்தவன். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத பிரகாஷ். நீ கூட தான் சத்யா கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண. ஒண்ணு விடவா? அக்கா எந்த நேரத்துல என்ன பேசுறீங்க? இல்ல சத்யா, பிரச்சனைனா பேசிதான் ஆகணும். என்ன காயத்ரி, அதுக்காக அந்த பையனையும் பிரகாஷையும் ஒரே தட்டுல வச்சு பாப்பியா? ரெண்டு பேரையும் ஒரே தட்டுல வைக்கல மாமா. பிரச்சனை ஒண்ணுதான்னு சொல்றேன். என்ன சொல்ல வரீங்க? நீ ஆத்திரப்பட்டு பேசி முடிவெடுக்கிற காரியம் இது இல்ல. இப்ப நீ எப்படி சத்யாவுக்கு நல்ல புருஷனா இருக்கியோ, அதே மாதிரி அவ முதல்ல தப்பு செஞ்சிருந்தாலும் தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டது ராகினிக்கு நல்லதா பட்டிருக்கும். அதனாலதான் ராகினி அவனை காதலிச்சிருப்பா. இத பெரியவங்க நாம புரிஞ்சுக்கிட்டு ஆக வேண்டிய காரியத்தை பார்க்காம ஆளாளுக்கு திட்டினா எப்படி? சண்டை வந்தா சமாதானம் வரவே வராதா? அண்ணியாரே, நீங்க உங்க வேலையை பாருங்க. இதுல எல்லாம் நீங்க முடிவெடுக்க முடியாது. பிரகாஷ் இல்ல காயத்ரி, பிரகாஷ் சொல்றது சரிதான். இதெல்லாம் ஒத்து வராது. மாமா அப்படி இல்ல. அக்கா சொல்ற மாதிரி முன்ன வசந்த் அப்படி இருந்திருக்கலாம். ஆனா இப்ப நல்லவனா மாறி இருந்தா? இவ எதுக்கு சப்போர்ட் பண்றா? சத்யா பிரகாஷ் இப்ப அத பத்தி பேசி ஒண்ணு ஆக போறது இல்ல. ராகினி வசந்த் ஒண்ணு சேரணும், சேர்ந்தே ஆகணும். என்ன சொன்ன? ஒன்னா சேர்ந்தாகணுமா? என்ன இது விதிங்கிற மாதிரி பேசுற? இல்ல பிரகாஷ், இப்ப இத பத்தி பேச வேண்டாம். ராகினி பத்தி பேசதான் நான் வெளியில போலான்னு சொன்னேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. அப்புறம் பேசிக்கலாம். என்ன சத்யா, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல. நீ சொல்றத பார்த்தா இதுல வேற ஏதோ விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுதே. என்ன சத்யா, என்ன ஆச்சு? சேர்ந்தே ஆகணும்னு சொல்ற, அப்படி என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லக்கா. ஒண்ணு இல்லாம நீ இவ்வளவு அழுத்தமா பேச மாட்டியே. சத்யா மாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. பிரகாஷ் நீங்க மேல வாங்க, அப்புறம் பேசிக்கலாம். சத்யா
ப்ளீஸ்க்கா, அப்புறம் பேசிக்கலாம்க்கா. அப்புறம் பேசிக்கலாம்னா விஷயம் வெளியில வந்துருச்சு. நானும் அவ காதலுக்கு உதவிதான் செய்யறேன். ஆனா நீ என்னமோ சேர்ந்தே ஆகணும்னு சொல்ற. என்ன நடந்துச்சு? ஏன் ஒருவேளை அவங்க பிரிஞ்சாதான் என்ன? அக்கா, அண்ணி